இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். நேற்று ஜூன் 21 ஃபாதர்ஸ் தினம் இந்த உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. நீங்களும் உங்கள் அப்பாவோட சேர்ந்து இந்த தந்தை தினத்தை கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். உங்கள் அப்பாவை உங்களுக்கு கொடுத்ததற்காக நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அதே மாதிரி வேர்ல்டு மியூசிக் டேவும் கொண்டாடப்பட்டது. இன்னைக்கு நாங்கள் உங்கள் கூட சேர்ந்து இந்த ஸ்பெஷல் டேவை கொண்டாட போகிறோம். இசை நம்முடைய தினசரி வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. நம்ம வாழ்க்கை பயணத்தில் இசையோடு சேர்ந்து தான் நம்ம பயணம் செய்கிறோம். இசையை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இசை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது நமக்கு ஒரு பலனையுமே தரும். எப்படி நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலன் கிடைக்குதோ, அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் போதும் இசையை கேட்கும் போதும் ஆவிக்குரிய ரீதியாக நம்ம பலன் அடைகிறோம். இந்த எபிசோடு முழுக்க இசையை நேசிப்பவர்களுக்கும் தேவனுடைய பாடல்களை விரும்புபவர்களுக்கும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இப்போது வேர்ல்டு மியூசிக் டேவின் ஒரு மேஷப் பாடலை பார்க்கலாம்.
அழகான மேஷப் பாடலை பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருந்தது. இசை நம்ம ஒவ்வொருடைய இருதயத்தையும் தொடக்கூடிய ஒரு மொழியாக இருக்குது. மொழிகள் வெவ்வேறாக இருக்கலாம், கலாச்சாரம் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் இசை எல்லாருடைய இதயங்களையும் ஒன்று சேர்க்கிறது. இதை வேர்ல்டு மியூசிக் டே நமக்கு ஞாபகப்படுத்துது. இப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை பார்க்கலாம். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த உலகம் உங்களை நிராகரித்து நீங்கள் மனசுடைஞ்சு போய் இருக்கும்போது கூட தேவன் உங்களை உயர்த்தி பெரிய காரியங்களை செய்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இதை தான் இப்போ நம்ம ஒரு சாட்சியில் பார்க்க போகிறோம். வர்ஷா மற்றும் ஷேரன் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க ட்வின் சிஸ்டர்ஸாக இருக்காங்க. நிராகரிப்பிற்கும் ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து இவங்க எப்படி ஒரு புதிய அடையாளத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். ஹலோ நண்பர்களே, நாங்க ட்வின் சிஸ்டர்ஸ். நான் உங்க வர்ஷா. நான் ஷெரின். நாங்க உங்க கூட எங்களோட வாழ்க்கை கதையை ஷேர் பண்ண போறோம். எங்களுடைய வாழ்க்கை பயணம் எந்த ஒரு இசை வாழ்க்கையும் எந்த பெரிய திட்டத்துல இருந்தும் இல்ல பிரபலமான இடத்துல இருந்தும் ஆரம்பிக்கல. சமூகம் நிராகரிச்ச ஒரு தெருவுல இருந்து தான் எங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சது. 2007ஆம் ஆண்டு எங்க அப்பா பாஸ்டர் லம்பர்ட் பீட்டர்ல ஒரு காலனில ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டாங்க. அந்த காலனில ட்ரக்ஸ், கிரைம், ப்ராஸ்டியூஷன், இதனால அது ரொம்ப மோசமான இடமா இருந்தது. எங்க குடும்பம் அங்க ஆண்டவரின் ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சப்போ சமூகம் எங்களை அவமதிச்சது. மக்கள் எங்க மேல கல்ல எறிஞ்சாங்க, எங்களை கேலி பண்ணாங்க, எங்களோட பேசுறதையும் அவங்க மொத்தமா நிறுத்திட்டாங்க. இத்தனைக்கும் நடுவுல நாங்க விட்டு கொடுக்கல. நாங்க தொடர்ந்து ஊழியம் செஞ்சுட்டே இருந்தோம். ஏன்னா எங்க இதயத்துல ஆண்டவரோட வாக்குத்தத்தம் இருந்தது. அது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன எழுதப்பட்டிருந்ததுன்னா, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவராய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். அந்த அன்புதான் எங்களை அந்த இடத்துல இருந்து தொடர்ந்து ஆண்டவரின் ஊழியத்தை செய்ய வச்சுது. ஆரம்பத்துல எங்க கிட்ட மைக்கு, சேரு, லைட்டு எந்த வசதியும் இல்ல. ஒரு சின்ன அறை மட்டும்தான் இருந்தது. அங்கதான் நாங்க ஜெபிச்சோம். கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் தங்களுடைய குடும்பத்தோடு அங்கே வர ஆரம்பித்தார்கள். தேவனுடைய வாக்கு தத்தமும் தொடர்ந்து செய்யப்பட்ட ஜெபங்களும் அந்த இடத்தின் சூழ்நிலையை மெதுவாக மாற்ற ஆரம்பித்தது. சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு மியூசிக் மேல ஆர்வம் இருந்துச்சு. 2012ல நாங்க ராப் சாங்ஸ் எழுத ஆரம்பிச்சோம். அது மூலமா தேவனுடைய செய்திய, அவருடைய வாக்கு தத்தத்தை, அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. எங்களோட சாங் வைரலானப்போ நிறைய இளைஞர்கள் இயேசுவின் அன்பை ஆழமா புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்க ஊழியத்தின் வழியா எங்களுக்கு நிறைய டெஸ்டிமோனிஸ் வந்தது. அப்புறம் அது உண்மையாவே எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு. பலர் முதன்முறையா இயேசு எங்களிடம் நேரா பேசுறது போல உணர்ந்தோன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி மக்களுடைய சாட்சிகள் எங்களுக்கு வர ஆரம்பிச்சப்போ இதான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அழைப்புன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அந்த நேரத்துல பலரும் எங்களை குறை சொல்லி இது பெண்களுக்கான வேலை இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா தேவன் எந்த பாகுபாடும் பார்க்கலன்றது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அதனால நாங்க தொடர்ந்து ரேப் பாடல் மூலமா தேவனோட அன்பையும் வாக்குத்தத்தத்தையும் பலர்கிட்ட கொண்டு போனோம். அப்படியே இன்று வரை எங்களோட பயணம் நல்லபடியா தொடர்ந்து போயிட்டே இருக்கு. வர்ஷாவும் ஷேரனும் தேவனுடைய வார்த்தையை ஆழமாக கற்றுக்கொள்ள பைபிள் காலேஜில் BTH டிகிரி முடித்தார்கள். அதன் பிறகு தங்கள் பெற்றோருடன் சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் விரிவுபடுத்தினார்கள். இப்போ எல்லா விதமான மக்களும் எங்க சர்ச்சுக்கு வராங்க. ஏன்னா ஆண்டவர் முன்னாடி யாரும் சின்னவங்களோ பெரியவங்களோ இல்ல, எல்லாருமே சமம் தான். உங்ககிட்ட எந்த டேலண்ட் இருந்தாலும் அது தேவனுக்கு கொடுத்துருங்க. அப்பதான் இயேசு யார் என்பதை ஜனங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்பதான் அவருடைய அன்பு எல்லார்கிட்டயும் போய் சேரும். இன்று வர்ஷாவும் ஷேரனும் தங்களுடைய திறமையின் மூலம் சமூகத்தில் இருக்கும் பாகுபாடுகளை உடைத்து எல்லோரையும் தேவனுடைய அன்பில் இணைக்க அழைக்கிறார்கள்.
தேவனுடைய அன்பு எல்லாருக்குமானது. அவர் ஒருபோதும் பாகுபாடு பார்க்க மாட்டாரு. ஏன்னா பரலோக ராஜ்யத்துல எல்லாருக்கும் இடம் இருக்கு. நாம எல்லாருமே இப்படிப்பட்ட ஊழியத்தை தான் செய்யணும். யாரும் சொல்லாத இடங்களுக்கு நாம போகணும். கர்த்தருடைய அன்பை நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதிக பேருக்கு பகிரணும். நன்றி வர்ஷா மற்றும் ஷேரன், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நிச்சயமா இது பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம். தேவன் நிறைய பேருக்கு இந்த இசை வரத்தை கொடுத்துருக்காரு. ஆனா ஒரு தயக்கத்தினால அவங்க அதை பயன்படுத்தாமையே இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இவங்களுடைய சாட்சியை பார்த்த நீங்க உங்களுடைய அந்த வரத்தை தேவனுடைய மகிமைக்காக பயன்படுத்துவீங்க அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஈஸியான கேள்வி தான் கேட்க போறேன். பைபிளில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பாடகர் யார்? அழகாக இசை கருவிகளை இசைத்தவர் யார்? உங்களுக்கெல்லாம் ஞாபகம் வருதா? உங்களில் சிலர் சரியான விடையை சொல்லிட்டீங்க. ஆமாம், தாவீது தான். தாவீது எத்தனை சங்கீதங்களை எழுதியிருக்காரு. சங்கீத புத்தகம் முழுவதுமே அவருடைய பாடல்களால் தான் நிரம்பி இருக்கு. அவர் இசைக்கு ஒரு முக்கிய பங்கு கொடுத்துருக்காரு, கொயரை அமைச்சிருக்காரு. அவர் உண்மையிலேயே பெரிய பாடகர் தான். தாவீது மட்டும் இப்போ இருந்தால் நான் அவர்கிட்ட என்ன கேட்பேன் தெரியுமா? இப்படி ஒரு அருமையான பாடல்கள்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வருது? எங்கேருந்து உங்களுக்கு இந்த இசை வருது? யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறா? இது எல்லாமே நான் கேட்பேன். அவருடைய சீக்ரெட் தான் என்ன? அவருடைய சோர்ஸ் என்ன? அவர் எப்படி இந்த பாடல்கள்லாம் எழுதினாரு அப்படின்னு பார்க்கும்போது அதற்கும் ஒரு பைபிள் வசனம் இருக்கு. உங்களுக்காக வாசிக்கிறேன். 40ஆம் சங்கீதம் 2-3 வசனங்கள். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனம். இன்னும் சொல்ல போனா இது தாவீதுடைய ஒரு பர்சனல் டைரி மாதிரி. இதுல அவர் சொல்றாரு, தேவன் என்னை அழிவின் குழியிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தினார். அந்த கண்மலை நம்முடைய தேவன்தான். தேவன் தான் இவருக்கு புது பாடல்களை கொடுத்தார் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமா நம்ம பார்க்குறோம். எப்பவுமே தாவீது தேவனை குறித்து அவர் தியானம் செய்து கொண்டே இருந்தார். தேவன் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. தாவீதுக்கு ஸ்பெஷல் சாங்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்திருக்காரு. நீங்களும் கூட உங்க வாழ்க்கையில தேவனுக்கு முதலிடத்தை கொடுங்க. உங்க வாழ்க்கையை நீங்க அவரிடத்தில் ஒப்படைக்கும் போது உங்களுக்கும் கூட இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் தருவார். உங்களை கண் மலையின் மேல் அவர் நிறுத்துவார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வெறுமையாக இருக்கலாம். ஆனா துதியும் ஆராதனையும் நிறைந்த பாடல்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாக தருவார். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது ரகசியமாக பாதுகாக்கப்படும். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு வேர்ல்டு மியூசிக் டேல ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம். இடைவேளைக்கு பிறகு முதலாவது இந்த ஸ்டுடியோட சிறப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட இடம் தான். இது ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு இடம். இங்கே லைட்டிங் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. அதே போல் கேமராக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா IND FS7 கேமராஸ் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே சிறப்பு தன்மையை பார்த்தீங்கன்னா அநேக செட்ஸை இவங்க நமக்காக ரெடியாக வச்சிருக்காங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே இந்த மாதிரி செட்ஸ் அமைக்கிறது பெரிய ஆச்சரியம். இதில் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது CBNோட குழு தான். நம்மளை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாங்க. இந்த டீமை பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸான டீம். ஸோ இவங்களோட ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. அதுவும் டெல்லி குர்கான்லேயே. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. வேர்ல்டு மியூசிக் டேவை உங்க கூட சேர்ந்து நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இசை தேவனை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் இப்போ 2 ஸ்பெஷல் கெஸ்ட்டை நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுடைய டேலண்ட், டெடிகேஷன், மியூசிக் மினிஸ்ட்ரி இது மூலமாக நிறைய பேருக்கு இவங்க ஆசீர்வாதமாக இருந்திருக்காங்க. மிஸ்டர் தாமஸ் மற்றும் மிஸ்ஸஸ் லிதியா அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்களுடைய மியூசிக் மினிஸ்ட்ரி மூலமாக நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட நம்ம ஹோஸ்ட் ராக்கே நடத்திய ஸ்பெஷல் உரையாடலை இப்போது பார்க்கலாம். ஹலோ நண்பர்களே, இசை என்பது உலகம் முழுவதும் புரிந்து கொள்ளப்படும் ஒரு மொழி. இன்று நாம் உலக இசை தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
உலகம் முழுவதும் உள்ள இசையை ஒன்றா இணைக்கும் சிறப்பான நாள் இது. இன்று இந்த சிறப்பு நாளில் கிறிஸ்தவ இசை பற்றி நாம் பேசப் போகிறோம். அது வெறும் இசை மட்டும் அல்ல, ஆராதனை, ஒரு உயிருள்ள ஜெபமும் கூட. இன்று கிறிஸ்தவ இசை பற்றி பேச எங்களுடன் மிஸ்டர் மற்றும் மிஸ்ஸஸ் தாமஸ் டாசன் இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் அவர்களிடம் பேசி என்ன என்று தெரிந்து கொள்வோம். வணக்கம் ராக்கி பிரதர், ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு எங்களை அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தாமஸ் டாசன் அவர்கள் கத்தீட்ரல் சர்ச் ஆஃப் தி ரிடெம்ஷன் சபையின் பாடகர் குழு இயக்குனர் ஆவார். அதோட டெல்லியில் ஒரு பிரபலமான பள்ளியில் இசை ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். இன்று நம்மளோட மிஸ்ஸஸ் லிடியா டாசன் அவர்களும் இங்கே தான் இருக்காங்க. நன்றி ராக்கி பிரதர். இவங்க டெல்லி ஸ்கூல் ஆஃப் மியூசிக் சாணக்கியபுரியில் நீண்ட காலமாக டீச்சராக இருக்காங்க. மேலும் 1998ஆம் ஆண்டிலிருந்து கேத்தீட்ரல் சர்ச் ஆஃப் தி ரிடெம்ஷனில் இசைக்கருவி வாசிப்பாளராகவும் இருக்காங்க. இவங்க ரொம்ப பாப்புலரானவங்க. எனக்கு இசை ரொம்ப பிடிக்கும். மிஸ்ஸஸ் தாமஸ் டாசன், சபை பாடகர் குழு மற்றும் உங்க சபையின் பங்களிப்பும் மிகவும் அருமையா இருந்தது. உங்க சர்ச் மூலமா இதை நீங்க பண்ணிருக்கீங்க. ஏஷு கைசா தோஸ்ட் பியாரா மற்றும் சியான் தேஷ் அப்படின்னு ஒரு 2 பாடலும் ரொம்பவே அழகா இருந்தது. எங்க பார்வையாளர்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நன்றி ராக்கி பிரதர். எங்க பாடகர் குழு உறுப்பினர்கள் உங்க நிகழ்ச்சியுடைய ஒரு பகுதியா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிஸ்டர் டாம் டாசன், இசை உலகம் ரொம்பவே மாறிப்போச்சு. இன்றைய காலகட்டத்தில் சர்ச் மியூசிக்ல என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்க பாக்குறீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க. சர்ச் மியூசிக் கூட நிறைய மாற்றம் அடைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வேதாகமத்துல சங்கீதம் 156 சொல்றத படி பாத்தீங்கன்னா, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆரம்ப காலத்துல இசைக்கருவிகள் இல்லாம பாடல்கள் மட்டும்தான் இருந்துச்சு. உண்மைதான். இந்த பாடல்கள் மூலமா தான் ஆராதனை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பிறகு பாடகர் குழு இசை வந்துச்சு. அதுக்கப்புறம் இணை இசைகள் வந்துச்சு. காலப்போக்கில் பாடும் முறை மற்றும் கலாச்சாரத்துல நிறைய மாற்றங்கள் வந்துச்சுன்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு பாடல்களுடைய வரிகள், இசையினுடைய பரிமாணங்கள், சர்ச்சில் அவங்க பாடுற விதம் எல்லாமே மாறிடுச்சு. நீங்க இப்ப இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இணை இசைகள் பற்றியும் பேசியிருக்கீங்க. இந்த சியோன் தேஷ் பாடல்ல நீங்க அதை ரொம்பவே அழகா பயன்படுத்தி இருந்தீங்க. அது கேட்கறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. அது ரொம்பவே கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. பழைய காலங்களில் நம்ம பார்த்தோம்னா சர்ச் மியூசிக் பற்றி பேசும்போது அது வெறும் இசை மட்டும் இல்லை, அந்த இசையை அழகாகவும் உயிரோட்டமாகவும் மாற்றியது ஹார்மனியோட பயன்பாடு தான். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்கா சொல்லுங்கள். பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா வர்ஷிப் எல்லாம் ஹார்மனிஸ் அல்லது சாண்டிங் மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்டில் தான் நடத்துவாங்க. அதை தான் இங்கிலீஷில் SATBன்னு சொல்லுவாங்க, 4 பார்ட் ஹார்மனிஸ். இந்த முறையில் தான் முன்ன காலத்தில் ஆலய ஆராதனைலாம் நடத்தப்பட்டுச்சு. ஆமாம். லிடியா தாமஸ், நீங்கள் பைப் ஆர்கனை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 98 முதல் கேத்தீட்ரல் சர்ச் ஆஃப் தி ரிடெம்ஷன் சர்ச்சில் அதை வாசிச்சுட்ருக்கீங்க. இத்தனை வருஷங்களாக அதில் உங்களோட பங்களிப்பு இருக்குது. அதுக்கான ஹிஸ்ட்ரியை பற்றியும் எல்லாருக்கும் அதிகமாக ஆர்வம் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்கிறீங்களா? கண்டிப்பா. பைப் ஆர்கன் 1000 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது சர்ச் மியூசிக்கு கிராண்டான ஒரு சோல்ஃபுல்லான சவுண்டு கொடுக்குது. இது எல்லார்கிட்டையும் இருக்கிற சாதாரண இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. கிட்டார் அல்லது கீபோர்ட் மாதிரி இல்லை. இப்படிப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். இந்தியாவில் கூட மிக சில இடங்களில் மட்டும்தான் இதை பார்க்க முடியும். இப்போ நாம் பைப் ஆர்கனோட இனிமையான ஒலியோட ஒரு பாட்டை கேட்டோம். கடந்த 2 தலைமுறைகளாக நீங்கள் இந்த கிறிஸ்துவ இசையில், இந்திய இசையில் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் எங்களுக்காக விளக்கமாக சொல்ல முடியுமா? முன்னாடி பாரம்பரிய பாடல்கள் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஆராதனை இசை பலவிதமான முறையில் கேட்க முடியுது. கவாலி முறை, பாடகர் குழு, இசைக்குழு, பிராந்திய இசை, இப்படி பல வகைகள் வந்திருக்கு. ஆனால் செய்தி ஒன்று மட்டும்தான்.
இன்றைய தலைமுறை இசையுடன் மிகவும் ஆழமா இணைகிறது. குறிப்பா இளைஞர்களுக்கு உற்சாகமான ஆராதனை முறைகள் மிகவும் பிடிச்சிருக்கு. உதாரணமா உசானா ட்வின்ஸ் தாள பாடல்கள் போல. வேர்ல்ட் மியூசிக் டேல அது தொடர்பாக இன்னைக்கு நாம் ஒரு அருமையான சிறப்பு நிகழ்ச்சியை பார்த்தோம். குறிப்பாக திருச்சபை இசை அல்லது சர்ச் மியூசிக் அதன் தொடக்க காலத்திலிருந்தே இப்போ வரைக்கும் சந்திச்சிருக்கிற மாற்றங்களை பற்றி நீங்கள் 2 பேரும் ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னீங்க. எங்கள் பார்வையாளர்களுக்கு நீங்கள் நிறைய உபயோகமான தகவல்களை கொடுத்துருக்கீங்க. நாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்த எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ரொம்ப நன்றி ராக்கி பிரதர். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி வழியா நாங்க நிறைய விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டோம். இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு அதற்கு உங்க டீமுக்கும் நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நண்பர்களே, பல மொழிகளிலும் பல ஸ்டைல்ஸ்லையும் சோல் டச்சிங் மியூசிக்கை நீங்க பார்க்க கேட்க விரும்பினா கண்டிப்பா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க ராக்கி பிரதர். இப்போ இந்த வேர்ல்ட் மியூசிக் ஸ்பெஷல் நிகழ்ச்சியை நாம தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கலாம். தாமஸ் மற்றும் லிதியா அவங்களுடைய இசை பயணத்தை நம்ம கூட அவங்க ஷேர் பண்ணாங்க. நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம். உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும், பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும், மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. வேர்ல்டு மியூசிக் டே ஸ்பெஷல் எபிசோட தான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இடைவேளையில் நீங்கள் பார்த்த மாதிரியே சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை வந்து பாருங்க. தேவன் இசையின் வழியாக நம்மிடத்தில் பேசுகிறார். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது ஜெபிக்கின்ற நேரம். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பான வரங்களையும் திறமைகளையும் நீங்கள் தேவனுக்காக பயன்படுத்துங்க. அது ஒரு தயக்கத்தோட உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்காம அதை தேவனுடைய நாமத்திற்காக நீங்கள் பயன்படுத்த துவங்குங்க. அதற்கு உங்களுக்கு தேவையான விசேஷமான கிருபையையும் ஞானத்தையும் புரிதலையும் தேவன் தருவார். அதற்காக இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்க ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பார்வையாளர்களுக்காகவும் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்கள் விசேஷமான வரங்களினாலும் திறமைகளினாலும் ஆசீர்வதிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பெரிய கிருபையினால இந்த வரங்களை அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கு கொடுத்த இந்த விசேஷமான வரங்களை உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய சபைக்காக, அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, மேலும் உம்முடைய அன்பை பலரிடம் கொண்டு செல்வதற்காக பயன்படுத்தும்படி நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. குறிப்பா இசை என்ற வரத்தை அவங்க பயன்படுத்தும் போது அது பலருக்கு குணமாக்குதலாக மாறட்டும். அவர்களுடைய இசையில உங்களுடைய விசேஷமான தொடுதல் இருக்கட்டும். அது பலருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உமக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதையே நாங்கள் விரும்புகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். இனியும் நீங்க தாமதிக்காம உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வரங்களையும் திறமைகளையும் பயன்படுத்த துவங்குங்க. அவர் உங்களை வழிநடத்துவார். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதைக் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். சங்கீதம் 40:3. நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய மகிமைக்கும் ஆராதனைக்கும் உருவாக்கப்பட்டது. இதை நீங்க என்னைக்குமே மறந்து போகாதீங்க. இசையால தேவனை துதித்து ஆராதனை செய்யுங்கள். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.